இன்றைக்கி லெசனில் லிங்க் அப்படின்னா ஜெண்டர். லிங்குனா பால் ஜெண்டர். புல்லிங் ஆண்பால், ஸ்திரீலிங் பெண்பால், மாஸ்குலின் ஃபெமினின் ஆண்பால் பெண்பால். இந்த ஆண்பால் பெண்பால் இந்த பிரதிபெயர் சொற்கள் அப்படின்னா ப்ரோனவுன் ஹிந்தியில் சர்வநாம் அப்படின்னா ப்ரோனவுன்ஸ். இந்த ப்ரோனவுன்ஸோட வெர்ப்னா கிரியா, ஹிந்தியில் கிரியா. இந்த கிரியா எப்படி பெண்பாலில் மாறுது அப்படிங்கிறத இந்த லெசனில் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரதிபெயர் சொல்லுக்கு சர்வநாம் அப்படின்னு பேர், வினைச்சொல்லுக்கு கிரியா அப்படின்னு பேர். ஆண்பால்னா புல்லிங், பெண்பால்னா ஸ்திரீலிங். இதில் இதை சொல்லும்போதும் கவனமாக பாருங்கள். மை ஆத்தா ஹூம், நான் வருகிறேன். பெண்பாலில் வரும்போது மை ஆத்தி ஹூம், நான் வருகிறேன். தும் ஆத்தி ஹோ, நீ வா. தும்னா நீன்னு வரும், நீங்கள்னு வரும். நீங்கள் வாங்கள், நீ வா அப்படின்னு வரும். தும் ஆத்தி ஹோ, நீ வா. ஹம் ஆத்தி ஹைங், ஹம் அப்படிங்கிறது ப்ளூரல், அதனால் இங்கே ஆத்தி ஹைங். எப்போவுமே ப்ளூரல் வரும்போது இங்கே இந்த ஹை ஹைங் அப்படின்னு வரும். ஒருமையில் வரும்போது ஹை அப்படின்னு வரும், பன்மையாக வரும்போது ஹைங் அப்படின்னு வரும். ஹம் ஆத்தி ஹைங், நாங்கள் வருகிறோம். ஹம் ஆத்தி ஹைங், நாங்கள் வருகிறோம். இந்த வினைச்சொல் ஆத்தி அப்படிங்கிறது பெண்பாலில் ஆத்தி அப்படின்னு வரும். ஆப் ஆத்தி ஹைங், நீங்கள் வாங்கள். ஆப் ஆத்தி ஹைங், நீங்கள் வாங்கள். ஆப்னா நீங்கள், ஆத்தி ஹைங் வாங்கள். ஆப்புங்கிறது ப்ளூரல், அதனால் இங்கே ஹைங் அப்படின்னு வரும். இந்த வினைச்சொல் ஆத்தி அப்படின்னு வரும். ஆப் ஆத்தி ஹைங், இங்கே பெண்பாலில் இந்த வினைச்சொல் ஆத்தி அப்படிங்கிறது ஆத்தி அப்படின்னு மாறி இருப்பாருங்க. ஆப் ஆத்தி ஹைங், நீங்கள் வாங்கள். யஹ் ஆத்தா ஹை, யஹ்னா சிங்குலர், இவன் வருகிறான். யஹ் ஆத்தா ஹை, இவன் வருகிறான். இங்கே சிங்குலர் அப்படிங்கிறதால ஆத்தா வரணும். இங்கே ஹை அப்படின்னு வரும். ப்ளூரலில் வரும்போது ஹைங்னு வரும், சிங்குலரில் வரும்போது ஹை அப்படின்னு வரும். யஹ் ஆத்தா ஹை, இவன் வருகிறான். யஹ் ஆத்தி ஹை, இவள் வருகிறாள். இங்கே ஆத்தா அப்படிங்கிறது பெண்பாலில் ஆத்தி அப்படின்னு வரும். யஹ் ஆத்தி ஹை, இவள் வருகிறாள். வஹ் ஆத்தா ஹை, அவன் வருகிறான். வஹ் ஆத்தி ஹை, அவள் வருகிறாள். ஆத்தாங்கிறது ஆத்தி அப்படின்னு வரும். ஏ ஆத்தி ஹைங், ஏ அப்படின்னா இவர்கள் பன்மை, அதனால் இங்கே ஆத்தி, இங்கே ஹைங் அப்படின்னு வரும். இவர்கள் வருகிறார்கள். ஏ ஆத்தி ஹைங், இவர்கள் வருகிறார்கள். ஏ ஆத்தி ஹைங், இந்த வினைச்சொல் இங்கே ஆத்தி அப்படின்னு மாறி இருக்கு. ஏ ஆத்தி ஹைங், இவர்கள் வருகிறார்கள். வே ஆத்தி ஹைங், அவர்கள் வருகிறார்கள். இது ப்ளூரல் அப்படிங்கிறதால ஆத்தாங்கிறது ஆத்தியவா மாதிரி இருக்குது. இங்கே ஹைங் அப்படின்னு வரும். அவர்கள் வருகிறார்கள். திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், சொல்லும்போது கவனமாக பாருங்கள். மை ஆத்தா ஹூம், நான் வருகிறேன். மை ஆத்தி ஹூம். இதில் இந்த வினைச்சொல் ஃபுல்லுமே ஆத்தி சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்குமே ஆத்தி அப்படின்னு வரும். இங்கே மட்டும் மைக்கு ஹூம் வரும், தும்முக்கு ஹோ வரும். இதில் ப்ளூரல் சிங்குலர். ஹைங் அப்படின்னா ப்ளூரல், ஹை அப்படின்னா சிங்குலர். அதை நல்லா கவனிச்சிங்க, சொல்லும்போது கவனமாக பாருங்கள். மை ஆத்தா ஹூம்,
நான் வருகிறேன். மை ஆத்தி ஹூ நான் வருகிறேன். தும் ஆத்தே ஹோ நீங்கள் வாங்கள். தும் ஆத்தி ஹோ நீங்கள் வாங்கள். தும்ங்கிறது நீன்னு வரும்னு சொல்லியிருக்கேன், நீங்கள்னு வரும்னு சொல்லியிருக்கேன். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். தும் ஆத்தி ஹோ நீ வா. தும் ஆத்தி ஹோ நீ வா. ஹம் ஆத்தி ஹை நாங்கள் வருகிறோம். ஹம் ஆத்தி ஹை நாங்கள் வருகிறோம். ஆப் ஆத்தி ஹை நீங்கள் வாங்கள். ஆப் ஆத்தி ஹை நீங்கள் வாங்கள். யஹ் ஆத்தா ஹை இவன் வருகிறான். யஹ் ஆத்தி ஹை இவள் வருகிறாள். பஹ் ஆத்தா ஹை அவன் வருகிறான். வஹ் ஆத்தி ஹை அவள் வருகிறாள். ஏ ஆத்தி ஹை இவர்கள் வருகிறார்கள். ஏ ஆத்தி ஹை இவர்கள் வருகிறார்கள். பே ஆத்தி ஹை அவர்கள் வருகிறார்கள். பே ஆத்தி ஹை அவர்கள் வருகிறார்கள். நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஈஸியாக ஹிந்தியை கற்றுக்க முடியும்.